குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமா அவர்கள் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுதான் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் அதிமுகவின் ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமா அவர்கள். ஆனா அதே சமயம் அவர் ஒரு வார்த்தையும் குறிப்பிட்ட, இது தேர்தல் அரசியல் கிடையாது, இது மது ஒழிப்புக்காக யார் வேணாலும் வரலாம், சாதி மத அரசியலை முன்னெடுக்காத சக்திகள் இதுல ஒன்று சேரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இது எதோட சிக்னலா நீங்க பாக்குறீங்க? திரு திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த மாநாட்டினுடைய பொருள் பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு. இப்போ அதை யார்கிட்ட சொல்லணுங்க? அரசிடம், தமிழ்நாடு அரசிடம். அப்போ அந்த தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்களோடு மிக நெருக்கமாக இருப்பவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். இப்ப அவர் நேரடியாகவே திமுக ஆட்சியாளர் இடத்துல, முதலமைச்சர் இடத்துல, மற்ற அமைச்சர் இடத்துல பேசக்கூடிய நிலையில இருக்கின்றார். ஆனாலும் கூட அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்த வேண்டிய நிலையில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரே வந்திருக்கிறார் என்று சொன்னால், அங்கே திமுக நடத்துகிற இந்த ஆட்சியின் மீது முழுமையான திருப்தி அவருக்கு இல்லை என்பதுதான் உண்மையான பொருள். அப்போ கடந்த காலத்து பாருங்க எத்தனை விஷயங்கள். இப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இது ஒரு கூட்டணி, சித்தாந்த கூட்டணி என்ற அடிப்படையில் அண்ணன் திருமாவளவன் அங்கே இணைந்திருக்காங்க. அதை தாண்டி வேறு எந்த பாராட்டும் திமுகவுக்கு, திமுக அரசுக்கு நிச்சயமாக யாருமே கூட்டணி கட்சி இருப்பது அளிக்கல. இப்ப நீங்க சமயத்தில் பார்த்தீங்க, ஆளுநர் அளித்த தேனை விருந்து, அதுக்கு பிறகு திரு கருணாநிதியுடைய நாணய வெளியீட்டு விழா, அதற்கடுத்து பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு. இப்போ கூட நேற்று கூட நம்முடைய ஒரு அமைச்சர் கலந்து கொண்டு ஈசாவை பத்தி முழுமையா பாராட்டுகிறார். அது ஈசா யாரோட வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆக திமுக என்பது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு வெண்சாமரம் வீசுகிற முயற்சியில ஈடுபட்டு வருகிறது. நிச்சயமாக நெருங்கிக்கொண்டே வருகின்றார்கள். இரண்டு பேருக்கு மறைமுக ஒப்பந்தம். இதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு என்று கடுமையான வார்த்தையை திமுக பயன்படுத்தியது. அப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் உட்பட எல்லோருமே அதை மிக கடுமையாக மறுத்த போதும் கூட அன்றைக்கு பாஜகவுக்கு எந்த விதமான கோபம் இல்லை, உரிய பதில் அளிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு திமுகவோடு நெருங்கிய உறவு என்று சொன்னவுடன் திமுகவும் பேசுது, பாஜகவும் பேசுங்க. நாங்க திராவிடம் சித்தாந்த அடக்கிய ஒரு கொள்கை, இந்துத்துவா. இப்ப இந்த இரண்டுக்குமான ஒரு முரண்பாடை மையப்படுத்தி ஒரு அரசியல் செய்ய வேண்டும். அதற்கு இடையில் உள்ள இயக்கம், ஒரு மிகப்பெரிய இயக்கம் அதிமுக. அதை அந்த இடத்திலிருந்து நாம் வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு கொள்கையற்ற உடன்பாட்டை இரண்டு கட்சிகளும் மறைமுகமாக வைத்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் மோடி எதிர்ப்புங்கிற ஒரு வலையை பின்னி அதனுடைய இணைப்பில எல்லோரையும் வைத்துக் கொண்டு திமுக நிச்சயமாக அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது உண்மை. அந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் நிச்சயமாக குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வெளியேறுவாங்க. இங்க இருக்கிற அண்ணாமலையோட நீங்க உங்களுடைய விமர்சனத்தை முடிச்சுக்கிட்டீங்க. இப்ப கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திமுகவை எதிர்த்து விசிக இப்ப ஒரு மாநாடு நடத்துறாங்க. இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க தரப்புல கேக்குறது என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தப்ப இதே மாதிரி பாஜகவை எதிர்த்து மத்திய அரசு செய்யக்கூடிய திட்டங்களை, மாநில மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து அதிமுக ஒரு போராட்டமாவது நடத்தியிருக்காங்க. மேடம், ஒண்ணு இல்ல, திரு கருணாநிதி அவர்களை பற்றி தேர்தலுக்கு முன்பாக, தேர்தலுக்கு பின்பாக திரு அண்ணாமலை அவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் பேசிய வார்த்தைகள் என்னன்னு பாருங்க. அவருடைய குடும்பம் தான் திரு மோடி பேசினாரு, திரு அமித்ஷா பேசினாரு, அண்ணாமலை இப்படி எல்லாரும் பேசினாங்க. மிக கடுமையாக தரித்த வார்த்தைகளை பயன்படுத்தி திமுக குடும்பத்துடைய அரசியலை பற்றி எல்லாம் வெட்டவெளிச்சமாக மக்கள் பற்றி பேசினாங்க. ஆனால் அந்த ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தலைவர், இது இரட்டை நாக்கா, இரட்டை வேடமா, அல்லது அரசியல் யுக்தியா, சித்தாந்துடைய வெளிப்பாடா என்ன ஆறு மக்கள் எப்படி புரியுங்க? திரு கருணாநிதி மிக மோசமானவர் என்று கடந்த ஓரிரு மாதமாக தேர்தல் முன்பாக பேசியவர்கள் அவரை நாணய வெளியீடு என்கிற வந்த பிறகு மட்டும் அவர் இந்தியாவுடைய மிகச்சிறந்த தலைவர், 5 முறை முதலமைச்சர், ஏன் முன்னாடி பேசணும் தெரியாதுங்களா? இந்தியாவுடைய முதலமைச்சர் தான் அவரு, ஆனா ஊழல் பண்ண அப்படி சொன்னீங்களா?
அவர் தேசிய தலைவர் தான். ஆனா வந்து ஊழல் இல்ல நீங்க சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஊழல் மிகுந்தவர் ஜெயலலிதா அவர்கள், அக்கா கன்விக்டட் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. ஆனா அதற்கு பிறகு மோடி அவர்களும் ஜெயலலிதா ஆட்சி சிறந்த ஆட்சின்னு இருக்காங்க, எம்ஜிஆர் ஆட்சி சிறந்த ஆட்சின்னு இருக்காங்க, அதிமுக ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சின்னு ஒரு பக்கம் பாஜக பிரச்சாரம் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் பாராட்டினாங்க. அப்போ இது என்னது? இரட்டை நாக்கா, இரட்டை விமர்சனமா? நீங்க சொல்ற அந்த விமர்சனங்களுக்கு பிறகு அதிமுக தன் கூட்டணி உறவை துண்டித்துக் கொண்டு அவ்வளவுதான். அம்மா இருக்கிற போதே இந்த மாதிரி அமித்ஷா ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாடு ஊழல் செய்து பேசினாங்க. ஆனா கூட்டணிக்கு வந்தது யாருங்க? இப்போ அம்மா அவர்களை ஊழல் குற்றவாளி என்று சொல்லிவிட்டு கூட்டணிக்கு முயற்சித்து யாருங்க? பாஜக. ஆனா அந்த கூட்டணியை ஏற்க மறுத்தது அதிமுக. ஆனா திமுக நேர் எதிரான கட்சி. அதிமுக கூட கடைசி வரைக்கும் கூட்டணி இருந்தாங்க. ஆனா திமுக நீண்ட காலம் ஆச்சு, வாஜ்பாய் கூட கூட்டணி வைக்கல. இப்போ இதுவரையிலும் மோடி அப்படி என்பதை தாண்டி இங்க அதிமுக மையப்படுத்தாம, தமிழ்நாடு பிரச்சனை பத்தி பெருசா பேசாம, மோடியை ஒழிக்க வேண்டும் என்பதை தாண்டி எதையுமே வைக்காம திமுக இப்படி செய்யுது. இப்ப நம்ம ஏன் திருமண விஷயத்துக்கு சொன்னா, திமுக தங்கள் குடும்பத்தின் தவறுகளை மறைப்பதற்கு யாருடைய பாதுகாப்பு தேவை என்று தெளிவாக உணர்ந்திருக்கிறது. அந்த பாதுகாப்பை தருவதற்கு திமுகவுக்கு உழவுவதற்கு பாஜகவும் தயாராக இருக்கிறது. ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சி ஒரு சிறுபான்மை ஆட்சி தான், ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்ப இவர்களுக்கு திமுகவின் தயவு தேவைப்படும், திமுகவுக்கு பாஜகவின் உதவி தேவைப்படும். எனவே இரண்டு பேருக்குமான ஒருவருக்கு உதவி செய்கிற நோக்கத்தை என்ன ஆதாரம் இருக்கு? இது நீங்க என்ன ஆதாரத்தோடு இந்த ஆதாயத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுங்க, நம்ம வந்து அதை சொல்லலாம். அல்லதுன்னா இது ஒரு அரசியல் பேச்சா, ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா பேசக்கூடிய பேச்சா தானே பார்க்கணும். அரசியல்ல இதுக்கு வந்து நீங்க என்ன சாட்சி, அது என்ன ஆதாரம், இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டெல்லாம் எந்த நடவடிக்கையும் செய்ய மாட்டாங்க. கடைசி வரை கொஞ்சம் இல்லாமாங்க. கடைசியில் சேர்ந்த வரலாறு உண்டு. 98 அம்மா வந்து வாஜ்பாய் அரசு கவிழ்த்து வரை வர்றாங்க. 98 வரை பண்டாரம் பரதேசி என்று பேசிய திமுக அதே பண்டாரம் பரதேசி என்று சொன்ன பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்து மத்திய அமைச்சர்கள் முழுமையாக 5 ஆண்டு தான் இல்லையா. அதனால திமுக மீது சந்தேகம் என்பவர் நிச்சயமாக அரசியல்ல எந்த நாடகத்தையும் நடத்தக்கூடிய கட்சி திமுக என்பதை அண்ணன் திருமாவளவன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கடந்த காலத்தில் உணர்ந்திருக்கிறது. அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை மிக கொச்சையாக பேசி அவர்கள் மீது தடியடி நடத்தி அடித்து எல்லாமே செய்து விட்டு நேரின் மகளே வருக நிலையான ஆட்சி தரேன்னு சொல்றீங்க. அப்ப நீ அரசியல சகஜம் சொன்னா பாஜகவை நாங்க வந்து ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அது பாஜக சேர்ந்தனாலேயே அதிமுக பத்தி மோசம் பேசுறீங்க, கேள்வி தெரியும். அப்போ திமுக தனக்கு வேண்டியதை பேசுங்க, வேண்டாமற்றை மற்ற கட்சிகளுக்கு திணிக்கும். அப்ப திணிச்ச போது அதிமுகவை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சியும் எடுக்கும். இது எப்படி பொருத்தமா அரசியல் வச்சு பாருங்க. அப்போ அதிமுக மிக தெளிவாக இருக்கிறது. நயினா நாகேந்திரன் சொன்னாரு பாஜக அதிமுக இணைய வேண்டும் சொன்னாரு. இப்ப தெளிவாக அதிமுக பொதுச்செயலாளர் சொல்லிவிட்டார். நான் உறுதியா சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி வைக்காது, நிச்சயமா வைக்காதுங்க. ஏன்னா எடப்பாடியார் தான் எடுத்த முடிவு நம்புறது, அதையும் எப்படி நம்புறது? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது பாஜகவுடன் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கூட்டணி வைத்துன்னு சொன்னாரு. ஆனா அதற்கு அவர் மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது? பாஜக தான் கட்சியை காப்பாத்துச்சு, கட்சியை இணைத்து பிரிந்திருந்ததை ஓபிஎஸ் வந்தது. அப்ப நீங்க அரசியல்ல சகஜம்னு எடுத்துட்டு போக வேண்டியதுதானா? அப்ப இதே என்ன நிச்சயம்? இதே வராதுன்னு என்ன நிச்சயம்? இல்ல, அம்மா இருந்த காலத்தில் இருந்த அரசியல் நிலை வேறு. ஒன்று என்னன்னா, அம்மாவை வீழ்த்துவதற்கான சூழ்நிலையே வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு என்னன்னா, பாஜக பன்னீர்செல்வம் என்கிற ஒருவரை கையில வைத்துக் கொண்டு அதிமுகவை முடிந்த வரைக்கும் சிதைப்பதற்கான முழு முயற்சி எடுப்பாங்க. இப்போ இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள், மகாராஷ்டிராவோ பீகாரோ வந்து நீங்க ஆந்திராவோ எந்த உதாரணத்துக்கு எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும், உதாரணம் பாண்டிச்சேரியில் பாருங்க, எல்லா மாநிலத்திலும் ஒன்று தாங்கள் நேரடியான ஆட்சி செய்ய வேண்டும் அல்லது தங்கள் கட்டுப்பாட்டில் ஒருவரை ஆட்சியில அமர்த்த வேண்டும். இதுதான் பாஜக விருப்பம். அதை வைத்துக் கொண்டு ஒரே ஒரு தொகுதியில ஒரிசா நினைக்கிற வெற்றி பெற்ற பாஜக இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை தமிழ்நாடு எடப்பாடி என்று தெரிந்து கொண்டுதான் எடப்பாடி அவர்கள் மிக துணிச்சலாக அதை வந்து அரசியல் சாதனையமாக எடுக்க முடியும். பாஜக வேண்டாம் என்பது. ஏன்னா பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் கூட வைத்துக் கொண்டே கொள்ளுகிற ஒரு வியாதி உள்ள கட்சி பாஜக. எனவே இதை 52 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டு எடுக்க முடியும். நான் இதுல ஏன் ஒன்றே சொல்றேன்னா, அவர்களோடு சேர்வதும் தற்கொலை செய்வதும் இரண்டுமே ஒண்ணுதான். அதிமுக அதுக்கான சொன்னா வேற எதுவுமே செய்ய மாட்டான்.
பாஜகவோடு இணைந்தால் போதுங்க. பாஜகவை எதிர்த்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு போராட்டமாவது அதிமுக செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல, அதாவது உயருது, மத்தியில பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு தொகை வழங்க மாட்டேங்கிறாங்க, நிலுவைத் தொகையை வழங்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல. ஏன் களத்துல பாஜகவை, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து ஒரு போராட்டம்ல நீங்க களத்துல செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும்? பாஜக வேணாம் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் இந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல. அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும், திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வரும் அப்படிங்கிறீங்க. எந்த நம்பிக்கையில வருவாங்க? நீங்க கடந்த செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் போட்டாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஒவ்வொரு தவறுகளையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிக்கை மூலமாக கடுமையாக சாடிக்கிட்டே வர்றாரு. இங்க ஆளுநர் கட்சி திமுக மத்திய அரசில் நாங்கள் ஆட்சி வந்து வருவோம் என்று சொல்லிக்கொண்டு 40 பேர் தேர்வு செய்து அனுப்பிச்சாங்க. இப்போ அவர்கள் எந்த வேலையுமே செய்யல. அதே மாதிரி தமிழ்நாட்டில நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு தவறு செய்கிறதும் திமுக. அப்ப மத்தியில் நிதி வெள்ளை உட்பட அனைத்தையுமே அதிமுக கடுமையா பேசுங்க. ஆனா எதிர்ப்பை எடுக்கிறீங்க, திமுக எதிர்ப்பு எடுக்கிறீங்க, பாஜக எதிர்ப்பை கடுமையா எடுக்கிறீங்களான்னு தான் கேள்வி. இல்ல, இங்க என்னன்னா மேடம், நீங்க தமிழ்நாட்டுல பாஜகவை ஒரு பொருட்டாக மதிக்காமல், இப்ப நீங்க கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் தொகுதி ஒதுக்கீடுலாம் பாத்தீங்கன்னா அதிமுக அது பெருசா மதிக்காம தொகுதி ஒதுக்குச்சு. ஆனா திமுக தான் பாஜக மிகப்பெரிய சக்தியை போல ஒரு வடிவத்தை உருவாக்கி இங்க அரசியல் செய்ய முனைகிறது. அந்த விளையாட்டுக்கு அதிமுக பழியாக விரும்பல. நீங்க அதிமுக பொருட்டே, அதிமுகவுக்கு பொருட்டே அல்ல பாஜக என்று நினைக்கிறது. ஆனா திமுக அப்படி அல்ல. அப்ப நீங்க மத்திய அரசை கண்டிக்குது, மாநில அரசை கண்டிக்குது, போராட்டம் நடத்துது, எல்லாம் கடந்த இது வரைக்கும் 100 போராட்டம் இருக்குங்க. 75 மாவட்டங்கள்ல அதிமுக பண்ணிருக்குது. அதுல மத்திய அரசு கண்டிச்சு பேசிட்டாங்க. அதே மாதிரி மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பேசியிருக்காரு, நாடாளுமன்றத்திலும் பேசிட்டாங்க. இன்றைக்கு பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டே வர்றாங்க. இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, மத்தியில ஆட்சி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்க நிர்வாக சீரழிகள் மூலமாக கஷ்டப்படுத்துகிற திமுக அரசை அப்புறப்படுத்துவது என்றுதான் அதிமுக நோக்கம். அதற்காக வீரியத்தோடு திமுக இருக்குங்க. அப்போ திமுகவை எதிர்க்க விட்டுவிட்டு இல்லாத இயக்கத்தை பெரிதுபடுத்தி அவர்கள் தான் எது என்பது போல சித்திக்கின்றன. அதுக்காக மத்திய அரசுகள் எல்லாவற்றையும் ஆமால் சொல்ல, ஒவ்வொன்றிலும் அதிமுக தன் கருத்துக்களை அறிக்கை வேணா பாருங்க. உலகத்துக்கு எல்லாமே நீங்க தலைமையில அனுப்பிச்சுட்டே வர்றாங்க. அத்தனை அறிக்கையில மத்திய அரசு கண்டிச்சு வருவாங்க, மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறாங்க, திமுக அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க திரு ஸ்டாலின் கூட கடந்த முறை எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்பினார். அது அரசியல் செய்யாம அவிலாசியான்னு கேட்டாரு. ஆனா எடப்பாடி அப்படி வெறுமனே அரசியலுக்காக ஒவ்வொன்றையுமே செய்யாமல் மிக சரியாக தமிழ்நாட்டு மக்கள் நலன் என்பதை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றையும் கோரிக்கை வைக்கிறாரு. அரசுக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அழுத்தம் தர்றாரு. ஆனா திமுக மக்கள் கொண்டு கள்ளச்சாராய மரணம் இதே மாதிரி அதிமுக நடந்திருந்தா அதிமுக ஆட்சியில என்னவெல்லாம் பேசியிருப்பாங்க பாருங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு அதிமுக நடத்திருந்தா என்ன பேசியிருப்பாங்க பாருங்க. இப்ப ஈசான யோகா மையத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாங்க பாருங்க. அப்ப ஒவ்வொன்றிலும் இவர்கள் செய்கிறதெல்லாம் மௌனம் சாதிக்கும். இதை தெரிந்து கொண்டுதான் திருமாவளவன் போன்றவர்கள் நிச்சயமாக மனதிலே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு அரசியல் தெளிவு நோக்கி வர்றாங்க. மது ஒழிப்புன்னு சொன்னாலே இந்த மது கடை என்பது கடந்த காலத்துல அதிமுக ஆட்சியில படிப்படியாக குறைத்துக் கொண்டே வரப்படுது. எனக்கு தெரியும் 130, 150 வரையில் குறைச்சிட்டாங்க. அம்மா 500 வரை குறைச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த திமுக ஆட்சி அந்த கடைகள் எண்ணிக்கையை கூட்டி இருக்குங்க. குறைச்சாங்க. பத்திரிகை கேட்பாருங்க, ஒரு இடத்துல கடையை 2ஆக மாற்றி இடத்தை மாற்றி திமுக அரசு அதிகரித்துக் கொண்டே போகிறது. அப்போ இது கள்ளச்சாராய மரணம் ஏற்கனவே நடந்தது, பல மாவட்டங்கள்ல கடைசியாக நடந்தது. அப்ப இதையெல்லாம் குறிப்பிட்டு யாரும் பேச முடியாத நிலையில் திமுக வைத்திருக்கிறது. அதன் திருமாவளவர்கள் வெளிப்படையாக பேசுறாங்க. நிச்சயமாக உண்மையை நோக்கி எல்லோருமே வருவாங்க, பயணிப்பாங்க. அவங்க தரப்புல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, கூட்டணியிலேயே ஒரு ஜனநாயகம் இருக்கு. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இறங்கி நாங்க போராடுறோம், தவறுகளை சுட்டி காட்டுறோம். ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக என்ன பண்றாங்க, நாங்க பண்ற அளவுக்கு கூட, கூட்டணி கட்சிகள் நாங்க பண்ற அளவுக்கு கூட அவங்க எந்த போராட்டமோ திமுகவுடைய தவறுகளை பெரிதாக சுட்டி காட்டுமோ இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தை நடத்தவே முடியாத அளவுக்கு அதிமுக போராட்டம் முடிச்சுங்களா? சட்டமன்றத்தில் கடந்த வரலாற்று அதிமுக ஆண்ட நாட்கள்ல தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக நாட்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியிடம் செய்த கட்சி திமுக தான். ஆனா இங்க முக்கியமான பிரச்சனை, பல உயிர்கள் போயிருக்குது. அந்த பிரச்சனைக்கு தான் சட்டமன்றத்தையே நடத்த முடியாமல் முடக்கியது அதிமுக. எத்தனை முறை போராட்டம் பண்ணுச்சுங்க?
தொடர்ச்சியா உண்ணாவிரதம் பண்ணாங்களா? எவ்வளவு பண்ணல? யாரு பண்ணலீங்க? எதுக்கு பண்ணல? நீங்க பால் உயர்வோ, பஸ்கட் உயர்வோ, சொத்து வரி உயர்வோ, இல்ல மின்கட்டணம் உயர்வோ அல்லது பத்திரப்பதிவு உயர்வோ எதற்கு போராட்டம் பண்ணலன்னு சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் தொடர்ச்சியான போராட்டங்களை அதிமுக செய்து கொண்டே வருதுங்க. இப்ப மற்ற கூட்டணி கட்சி தான் மௌனம் சாதிச்சாங்க. உண்மை சொன்னா திமுக 3 ஆண்டு கால ஆட்சி மிக மோசமான ஆட்சி என்பதை, மிகப்பெரிய ஊழலை செய்கின்ற ஆட்சியாக இருக்கிறது என்பதை நானா நீங்க சொல்லணும்னா அந்த கட்சியில முக்கிய பொறுப்புள்ள அமைச்சர் இடம்பெற்ற அமைச்சரே பேசிய ஆடியோ வெளியே வந்தது. 30,000 கோடி சொன்னார். சரி, அதே சமயம் சார், விவகாரத்திலேயோ இல்ல விழுப்புரம் மேற்பாதி அந்த கோவில் விவகாரத்திலேயோ அதிமுக என்ன எடுத்தாங்க, என்ன மாதிரியான போராட்டம் எடுத்தாங்க, களத்துல அந்த தலித் மக்களுக்காக என்ன போராடினாங்க? விசிக இந்த பக்கம் அதிமுக பக்கம் வரணும் அப்படின்னா அதிமுக என்ன பண்ணுச்சு அந்த மக்களுக்கு? எதை நம்பி அதிமுக பக்கம் வர்றது அப்படின்னு விசிக கேள்வி கேட்கிறாங்க. இல்ல, அதாவது விசிக வர வேண்டும் என்பதற்காகவே போராட வேண்டும் என்பதோ, வர வேண்டும் என்பதற்காகவே தலித் மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அல்லங்க. எப்பொழுதுமே அந்த பட்டியலிட சமுதாய மக்களை பாதுகாக்க இலக்கமாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்லை, அதிகார பகிர்வு என்பது எல்லா சமூகத்துக்கும் பரவ வேண்டும் என்கிற அது அம்பேத்கர் நோக்கத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் செஞ்சாரு, அம்மா பண்ணாங்க, எடப்பாடியும் பண்ணாரு. அவருடைய சட்டப்பேரவையிலே தலைவரா அவங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்த கட்சி, உயர் பகுதியில் அமைச்ச கட்சி அதிமுக. எல்லாமே திமுக இருக்குன்னா அந்த இடத்துல அரசியல் நோக்கத்துலதான் பண்றீங்களா, அல்லது நான் சொல்ற மாதிரி அந்த மக்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கும் போது இந்த இடத்துல அதிமுக நிக்கிதான்னு கேக்குறாங்க. இது விசிக கேக்குற கேள்விதான். இப்ப விசிக அழைப்பு விடுத்திருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க திமுக அவங்க நெருக்கடியை சந்திக்கிறாங்க, குடிக்கல வர்றாங்க அப்படின்னா அதே விசிக கேக்குறாங்க. தேர்தல் அரசியல்னு வந்தா அவங்க அதிமுக பக்கம் வரலையே. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் அதிமுக விசிக கிட்ட பேசிச்சு, அப்பவும் விசிக வரல. அப்ப இப்பவும் அவங்க கொள்கை கூட்டணி நாங்க உறுதியா தான் இருக்கோம். இப்ப பேசினது ஒரு பொது விஷயத்துக்காக அழைப்பு விடுக்கிறோம். இது தேர்தல் அரசியல் கிடையாது, தேர்தல் நிலைப்பாடு கிடையாது. மறுபடியும் தெளிவா திரும்ப அவர்கள் சொல்றாங்களே, அப்ப அதிமுக பக்கம் வருமா வராதாங்கிறத கேள்விக்குறி இருக்குல்ல. நீங்க விசிக சொல்றேன், விசிக பொறுத்தவரையில அவர்கள் எடுக்கிற முயற்சி என்பது பாராட்டுக்குரியது, வாழ்த்து. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி இடம்பெற்றுக் கொண்டே மிக நேர்த்தியாக தெளிவா பேசுறாங்க, அதை நான் குறைய சொல்லவில்லைங்க. ஆனா எந்த வகையில் அதிமுக விசிகாவுக்கு முரண்பாடா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல எல்லா விஷயமும் ஒத்துப்போன இயக்கம் விசிகாவே நல்லதை எப்பவுமே திருமாவளவனை பொறுத்தவரையில நல்லதை பாராட்டுவார். அதே சமயம் தவறு என்றால் தவறு என்று துணிச்சலாக திமுக யார் பேசுறாங்க பேசிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு நம்ம அதிமுக கூட்டணிக்கு சேர்க்க என்பதற்காக பேசணும் அவசியம் இல்லைங்க. நீங்க உண்மையிலேயே விசிக தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கமாக இருக்குது. அது அந்த இயக்கத்தை சாதி ரீதியா இதே திமுக அணுகுச்சுங்க. நீங்க பொதுத்துறை தர்மான்னு சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த தீர்மானம் பேசியிருக்காரு. இப்போ திரு ஸ்டாலின், திரு திமுக, திரு கருணாநிதி முழுமையாக அவர்கள் மீது ஒரு நம்பகத்தன்மை இல்லாம தான் திமுகவோடு மணிக்கம் திருமாவளவன் இருக்காரு. அப்ப இந்த நிலையில் அவர்களுக்கான ஒரு நல்ல அரசியல் புரிதலை உணர்ந்து கொண்டு தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றான்னு சொன்னா தவறு எங்கேன்னு பாருங்க. அப்போ தவறை தங்கள் பக்கம் வைத்துக் கொண்டு அது ஸ்டாலின் அவர்களோ மற்ற திமுக சேர்ந்தவர்களோ என்ன அதற்கு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாலும் நிச்சயமாக உண்மை வெளிப்படுங்க. 26 அதற்கான ஒரு வழியை திமுக பெறுங்க. சரி, நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு. அதற்குள் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. நன்றி மேடம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.